எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமராவதியில நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம். சமூக ஊடகங்களை நாம பார்க்குற விதத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு விஷயம் இது. இது வெறும் ஒரு கிரைம் நியூஸ் மட்டும் இல்ல. டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான பாடம். வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை பாருங்க. 350. சும்மா ஒரு நம்பர் மாதிரி தெரியுதா? ஆனா இது சாதாரண நம்பர் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்கு. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இந்த கேஸ்ல மகாராஷ்டிரா போலீஸ் கைப்பற்றின வீடியோக்களோட எண்ணிக்கை தான் இது. 350 பிரைவேட் வீடியோஸ். இந்த வீடியோக்களை வச்சு என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த மொத்த கேஸோட மையப்புள்ளியே. அப்போ அமராவதியில அப்படி என்னதான் நடந்துச்சு? எப்படி இத்தனை பேருடைய பிரைவேட் வீடியோஸ் ஒரு கும்பல் கைக்கு போச்சு? வாங்க இந்த விஷயத்த இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கிரைம் எப்படி நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப பிளான் பண்ணி டெக்னாலஜியை வச்சு செஞ்ச ஒரு டிஜிட்டல் பிளாக்மெயில் ஸ்கீம். பிளாக்மெயில்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஒருத்தரோட ரகசியத்தை வச்சு மிரட்டி பணம் வாங்குறது. ஆனா இந்த கேஸ்ல குற்றவாளிகள் இதையே ஒரு படி மேல போய் முழுக்க முழுக்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப நவீனமா பண்ணிருக்காங்க. அவங்களோட மெத்தட் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே ஆபத்தானது. முதல்ல சோஷியல் மீடியால சுலபமா ஏமாறக்கூடியவங்கள டார்கெட் பண்றாங்க. அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட பிரைவேட் வீடியோக்களை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்களோட நிஜமான ஆட்டமே தொடங்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் ஆயுதமா இருந்திருக்கு. இதுல பிரைவேட் குரூப்ஸை உருவாக்கி பாதிக்கப்பட்டவங்களோட வீடியோக்களை ஷேர் பண்ணி அவங்கள மனரீதியா டார்ச்சர் பண்ணி பணம் பறிச்சிருக்காங்க. சரி, இவ்ளோ பெரிய நெட்வொர்க்க போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்களோட விசாரணை எப்படி போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தர் காட்டின தைரியம்தான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த இருட்டு உலகத்தோட கதவே திறந்திருக்கு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல புகார் கொடுக்க தயங்கவே கூடாது. புகார் கிடைச்ச உடனே போலீஸ் சும்மா இல்ல, உடனே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி விசாரணைய தீவிரப்படுத்தியிருக்காங்க. சோஷியல் மீடியா கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஆதாரங்களை வாங்குறது, கிடைச்ச டேட்டாவை அனலைஸ் பண்றது, சம்பந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுன்னு வேலைகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. கிடைச்சிருக்கிற தகவல் படி இந்த விசாரணை சம்பந்தமா உள்ளூர்ல இருக்கிற ஒரு பாஜக உறுப்பினருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது. விசாரணை இன்னும் நடந்துட்டு இருக்கு. சோ முழுமையான உண்மைகள் சீக்கிரமே வெளிவரும்னு நாம எதிர்பார்க்கலாம். பாருங்க, இந்த கேஸ் வெறும் அமராவதியோட முடியிற விஷயம் இல்ல. இது டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு எச்சரிக்கை மணி. நம்மளோட பிரைவசி நிஜமாவே எவ்ளோ பாதுகாப்பா இருக்குங்கிற கேள்வி எதை எழுப்புது. இத கொஞ்சம் பாருங்களேன். நம்மளோட பப்ளிக் ப்ரொஃபைலுங்கிறது நாம மத்தவங்களுக்கு காட்ட விரும்புற ஒரு முகம். ஆனா நம்மளோட பிரைவேட் தகவல் அப்படி இல்ல. அது தப்பான ஆளுங்க கைக்கு போச்சுன்னா அதுவே நமக்கு எதிரா திரும்புற ஒரு பெரிய ஆயுதமா மாறிடும். சோ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட பர்சனல் டேட்டா எவ்ளோ சுலபமா அடுத்தவங்க கைக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இந்த அமராவதி கேஸ் ஒரு நேரடி உதாரணம். நாம ஆன்லைன்ல ஷேர் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு இது நமக்கு உணர்த்துது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களோட டிஜிட்டல் வாழ்க்கை, நீங்க யூஸ் பண்ற சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் இதெல்லாம் உண்மையிலே எவ்ளோ தூரம் பிரைவேட்டா பாதுகாப்பா இருக்கு? யோசிப்போம், உஷாரா இருப்போம். உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.